மகளிர் மசோதா விவகாரத்தில் புதிய ட்விஸ்ட் அடித்த பாஜக. மு.க. ஸ்டாலினுக்கு மரணடி கொடுக்க மோடி கையில் எடுத்த அதிரடி ஆயுதம். கேபினட் அமைச்சர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு. நாடு முழுக்க பாஜக செய்ய போகும் பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. மக்களவையில் பிரதமர் மோடி கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுசீராய்வு மசோதா போதுமான ஆதரவு கிடைக்காமல் மக்களவையில் தோல்வியடைந்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் மோடிக்கு கிடைத்த முதல் தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை 2029 மக்களவைத் தேர்தலுக்குள் இந்த மகளிர் மற்றும் தொகுதி மறுசீராய்வு மசோதாவை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று இரவு 8:30 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றப் போகிறார். அப்போது மகளிர் 33% இடஒதுக்கீட்டை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு தடுத்து நிறுத்திவிட்டதாக அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கடந்த காலங்களில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் எப்படியெல்லாம் எதிர்த்தன, இப்போது அதை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறித்து மக்களிடையே அவர் மனம் விட்டு பேசப் போகிறார். அதோடு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் மசோதாவிற்கு எதிராக தாங்கள் வாக்களித்து மசோதாவை தோல்வியடைய செய்துவிட்டால் பாஜகவை நாங்கள் வரலாற்று தோல்வியடைய செய்துவிட்டோம், இது எதிர்க்கட்சிகளால் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் தோல்வி என்று கூறி வருகிறார்கள். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இந்த விவகாரத்தை அத்தனை எளிதில் விடவே மாட்டார்கள் என்று பாஜக வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பிரதமர் மோடியை பொறுத்தவரை பெண்களுக்காக இந்திய அளவில் பல புதிய சட்டங்களை பிறப்பித்திருக்கிறார். முஸ்லிம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வந்த முத்தலாக் முறையை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் பிரதமர் மோடிதான் துணிச்சலாக அதை கையில் எடுத்து அந்த நடைமுறைக்கு தடை உத்தரவு போட்டார். அந்த வகையில் ஆட்சி அதிகார ரீதியாகவும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மகளிர் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மோடி. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை நிறைவேற்றிவிடக்கூடாது என்று திட்டமிட்டு அதற்கு எதிராக வாக்களித்து விட்டார்கள். அதனால் எதிர்க்கட்சிகள் இந்த பெண்களுக்கு எதிரான சதியை முறியடிக்க அடுத்த கட்ட முயற்சிகளில் மத்திய பாஜக இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இன்று கோவை அவினாஷி பகுதியில் நடந்த பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி திமுகவின் பெண்களுக்கு எதிரான அரசியலை அழுத்தமாக பேசியுள்ளார். அந்த வகையில் மகளிர் மசோதா தோல்வியடைந்தாலும் பிரதமர் மோடி சோர்ந்து போகவில்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று கோவையில் இண்டி கூட்டணி கட்சிகளின் பெண்கள் எதிர்ப்பு அரசியல் குறித்து பேசியுள்ள பிரதமர் மோடி அடுத்தபடியாக மேற்கு வங்காளத்திலும் அது குறித்து பேசப் போகிறார். அதோடு அடுத்தபடியாக 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் இந்த விஷயத்தை முன்னெடுத்து தீவிர பிரச்சாரத்தில் டெல்லி பாஜக ஈடுபட போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக மசோதாவுக்கு எதிரான மக்களவையில் ஓட்டு போட்ட திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். அதில் பெண்களுக்கு தமிழகத்தில் திமுக துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவுக்கு எதிராக DMK ஃபேக் ஸ்டாப்ஸ் உமன் என்கிற ஹேஷ்டேகை தமிழக பாஜகவினர் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். அதே சமயம் தமிழகத்துடன் பாஜக எப்பொழுதுமே துணை நிற்போம் என்று NDA வித் தமிழ்நாடு என்கிற ஹேஷ்டேகையும் வைரலாக்கி வருகிறார்கள். இப்படி ஒரு ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனதை அடுத்து பொதுமக்கள் தரப்பிலும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகிறது. திமுகவை பொறுத்தவரை ஊருக்குத்தான் உபதேசம் செய்வார்கள். பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் நாங்கள் சம உரிமை, சம அந்தஸ்து வாங்கி கொடுத்ததாக மேடைகளில் மட்டுமே பேசுவார்கள். ஆனால் திரைக்கு பின்னால் பார்த்தால் திமுக குடும்ப பெண்களை கூட இவர்கள் முடக்கித்தான் வைத்திருப்பார்கள். கனிமொழியும் அப்படித்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் திமுக பெண்களை ஒரு பேசுபொருளாக மட்டுமே பார்க்கிறது. அப்படிப்பட்ட இவர்கள் எப்படி பெண்களை நாடாள விடுவார்கள்? அதனால்தான் பெண்களை இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரவிடவே மாட்டோம் என்பதை வெளிப்படுத்தவே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா குறித்த நகலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீ வைத்து கொளுத்தினார். அந்த அளவுக்கு பெண்கள் மீது இவருக்கு வெறுப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்ததை இப்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவோம் என்று கூறி வருகிறார். இதை ஒன்றும் திமுகவின் கஜானாவிலிருந்து இவர் எடுத்துக் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டு ஆண்கள் டாஸ்மாகில் கொடுக்கும் பணத்திலிருந்துதான் அவர்கள் வீட்டு பெண்களுக்கு 2000 திருப்பி கொடுக்கிறார். மற்றபடி பெண்கள் மீது இவருக்கு எந்த நல்ல எண்ணமும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருப்பாரா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு நபர் 300 ரூபாயை டாஸ்மாகில் கொடுத்து விடுகிறார். மீதமுள்ள 200 ரூபாய் வைத்து எப்படி குடும்பம் நடத்துவார் என்று எப்போதாவது இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் யோசித்திருப்பாரா? அவரை பொறுத்தவரை எதையாவது சொல்லி பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும், அந்த வேலையை மட்டும் சரியாக செய்கிறார் என்று பலரும் இந்த ஹேஷ்டேகை பார்த்துவிட்டு தங்களது கமெண்ட்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள்.
அடுத்த செய்தி. கேபினட் கூட்டத்தை கூட்டிய மோடி, இந்த விவகாரத்தை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேருங்கள். பாஜகவினருக்கு போட்ட அவசர உத்தரவு. மக்களவையில் நேற்று மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுசீராய்வு மசோதாவிற்கு 2 பங்கு ஆதரவு கிடைக்காமல் தோல்வியடைந்த நிலையில் இன்று காலை பிரதமர் மோடி டெல்லியில் அவசரகதியில் கேபினெட் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அப்போது நாட்டின் வளர்ச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மாபெரும் தவறு செய்துவிட்டார்கள், இதற்கு அவர்கள் உரிய விலையை கொடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை ஆதரிக்காத அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள், பெண்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற பாகுபாடு பார்க்காமல் பெண்களின் முன்னேற்றம் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த மசோதாவுக்கு அவர்கள் ஆதரவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் பெண்களை வளரவிடவே கூடாது என்கிற எண்ணத்தில்தான் அவர்கள் திட்டமிட்டு இதற்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் மோடி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த உன்னத மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்கள் இந்திய நாட்டு பெண்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். தங்களது அரசியல் சுய லாபத்திற்காக பெண்களின் கனவுகளை எதிர்க்கட்சிகள் சிதைக்கிறார்கள். இந்த துரோகத்தை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்ததை கிராமம் கிராமமாக மூலை முடுக்கெல்லாம் கொண்டு மக்களிடத்தில் சேருங்கள். இந்த நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது யார் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். மக்களவையில் அவர்கள் நடந்து கொண்டதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். பெண்களின் வளர்ச்சி எதிர்க்கட்சிகளால் எப்படியெல்லாம் முடக்கப்படுகிறது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று அனைத்து அமைச்சர்களுக்கும் அவசர உத்தரவு போட்டுள்ளார் பிரதமர் மோடி. அதன் காரணமாகவே அடுத்த கட்டமாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து இந்தியா முழுக்க உள்ள பாஜகவினர் பெண்கள் மத்தியில் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட போவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக வெளியில் பெண்களுக்கு ஆதரவாளர்கள் போன்று பேசிவிட்டு உள்ளுக்குள் பெண்களுக்கு எதிராக இருக்கும் இண்டி கூட்டணி கட்சிகளின் முகமுடியை கிழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சாரத்தை பிரதமர் மோடி முடுக்கிவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால்தான் இது சம்பந்தமாக அடுத்தபடியாக நாடு முழுக்க பெண்களுக்கு அமைப்புகளை ஒன்று திரட்டி பெண்களுக்கு எதிராக இண்டி கூட்டணி கட்சிகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, பெண்களின் வளர்ச்சியை முடக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வருவது குறித்த அனைத்து விஷயங்களையும் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட போகிறார். அதோடு பல முக்கிய பெண்கள் அமைப்புகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அரசியல் ரீதியாக பெண்களின் வளர்ச்சி முடக்கப்பட்டு வருவதையும் அந்த தடைகளை உடைத்தேயே எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்று அவர் மனம் விட்டு பேசப்போவதாகவும் பரபரப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன. விஜய்க்கு எதிராக திரும்பிய இஸ்லாமியர்கள், ஜனநாயகனால் வந்த சிக்கல். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததிலிருந்தே மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களுக்கிடையே நெருக்கமாக இருந்து வருகிறார். அவ்வப்போது மசூதிகளுக்கும் சென்று வருகிறார். இந்த நிலையில் தற்போது அவர் நடித்து இணையத்தில் லீக்காகி இருக்கும் ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருப்பதால் பலரும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளுக்காக அரசியல் நாடகமாடும் விஜய் திரைப்படங்களில் எங்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார். இதற்கு எதிராக ஏற்கனவே நாங்கள் குரல் கொடுத்த போதும் அதை பலரும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று விஜய் கட்சியினர் பந்தவாசி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் அவர்கள் சென்றுள்ளார்கள். அப்போது உங்கள் கட்சி தலைவர் எங்களை தீவிரவாதிகளாக சித்தரித்திருக்கிறார், அப்படி இருக்கும்போது எங்கள் பகுதிக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினரே இந்த மோதலில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் ஜனநாயகன் படத்தையும் திமுக தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக கையில் எடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது.